அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 12 பகுதி 3. அந்த சிறிய சாந்தமான ஜட்ஜின் குரல் சொல்லியது, நம்மில் மேலும் ஒருவர் தண்டிக்கப்பட்டு விட்டார். நாம் தாமதித்து விட்டோம். ஆம்ஸ்ட்ராங் மரித்து கிடந்த பெண்மணிக்கு நெருக்கமாய் குனிந்திருந்தார். உதடுகளை நுகர்ந்தார். மறுத்து தலையசைத்து கொண்டார். திரிந்திருந்த கண்களை ஊடுருவினார். லாம்பர்ட் பொறுமை இழந்து பேசினான். அவங்க எப்படி செத்திருக்காங்க டாக்டர்? இங்கே அவங்களை விட்டுட்டு நாம வெளியே போகும்போது நல்லாதானே இருந்தாங்க. ஆம்ஸ்ட்ராங்கின் பார்வை ஆணி அறைந்தாற் போல் எமிலி கழுத்தின் வலப்புறத்தில் இருந்த ஒரு தடயத்தின் மீது அப்படியே கிடந்தது. அவர் சொன்னார், அது ஒரு பெரிய ஊசி ஒன்று குத்தப்பட்டதன் தடம் என்றார். ஜன்னல் பக்கத்திலிருந்து உஸ் உஸ் என்ற ஓசை வந்தது. வேரா உடனடியாய் அலறினார். பாருங்க, தேனி, ஒரு தேனி, தேனடை தேனி. காலையில நான் சொன்னது இப்ப நினைவுக்கு வருதா? ஆம்ஸ்ட்ராங் தீர்மமான குரலில் சொன்னார். அந்த தேனி கிடையாது. இவங்களை கொட்டியிருப்பது ஒரு மனித மருத்துவ ஊசியை வச்சு அழுத்தி ஏற்படுத்தியுள்ளதால் உருவான தடம் இது. என்ன, விஷம் ஏற்றப்பட்டிருக்கா? கேட்டது ஜட்ஜ். ஆம்ஸ்ட்ராங் பதிலளித்தார். ஓர் யூகத்தில் சொல்றதுதான். சைனைடு, பொட்டாசியம் சைனைடுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. ஆண்டனி மார்ச்சன் போலவே மூச்சு காற்றுக்கு பரிதவிச்சு உடனேயே இவங்க இறந்திருக்கணும். ஆனா அந்த தேனி, அது எதிர்பாராம நடந்ததா இருக்கதா இல்ல என்று அலறி கத்தினார் வேரா. லாம்பர்ட் பலமாய் சொன்னான். ஓ நோ, அது எதிர்பாராம நிகழ்ந்த ஒன்று கிடையாது. அது நம் கொலைகாரனுடைய கலைநய ஆக்கம். அவன் ஒரு பிசாசு. விளையாட்டுத்தனம்னு நினைச்சுக்கிட்டு தமாஷ் பண்ற பிசாசு. அவன் ஒட்டியிருக்கிற நர்சரி பாட்டோட எவ்வளவு ஒத்து போக முடியுமோ அவ்வளவு ஒத்து போகும்படி செய்யறான். முதல் முறையா பிலிப்பின் குரல் ஸ்திரத்தன்மை அற்று ஆனது. ஏறக்குறைய கீறிச்சிட்டது. ஆபத்தான அபாயமான பகுதிகளில் நீண்ட நெடுநாட்கள் இருந்து பழகி பக்குவப்பட்டுள்ள அவனுடைய நரம்புகளே கூட அதிர்ந்து நடுங்கி இறுதியில் தோற்று போய் விட்டதைப் போல தோன்றியது. முரட்டுத்தனமாய் தொடர்ந்தான். இது பைத்தியக்காரத்தனம். சந்தேகமின்றி மூளை சிதைந்து பைத்திய நடவடிக்கை. நாம எல்லோருமே பைத்தியங்க. இத்தனைக்கு நடுவிலும் சிந்திக்கக்கூடிய பிரக்னை இன்னும் நமக்கு அற்று போகாம இருக்குன்னு நினைக்கிறேன் என்றார் ஜட்ஜ் சாந்தமாய். சிந்திப்போம். சொல்லுங்க, உங்கள யாராவது இந்த வீட்டுக்கு வரும்போது கூடவே மருத்துவ ஊசியும் கொய்யோடு கொண்டு வந்தீங்களா? டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் சட்டென நன்றாய் நிமிர்ந்து நிச்சயமற்ற குரலில் சொன்னார். ஆமாம், நான் கொண்டு வந்தேன். 4 ஜோடி கண்கள் சட் சட்டென டாக்டர் பக்கம் திரும்பி தங்கள் பார்வையை புதுப்பித்து கொண்டு துளைத்தன. அந்நியமாகி சந்தேகித்த அத்தனை கண்களிலிருந்தும் தப்பிக்க சரியான கவசம் அவரிடம் இல்லை. பேசினார். எப்பவும் ஓரிரு ஊசியோடு தான் கிளம்புவேன். அது அநேக டாக்டர்களின் வழக்கம். ஜட்ஜ் வார்கிரேவ் சாந்தமாய் பேசினார். ஆமாம் ஆமாம், அந்த சிரஞ்சி இப்போ எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா டாக்டர்? என் பெட்டியில, என் அறையில. அதை நாமே பரிசோதிச்சிடலாமா? ஐவரும் கிளம்பி மாடிக்கு போனார்கள். அது ஓர் அமைதி ஊர்வலம். டாக்டரின் பெட்டிக்குள்ளிருந்து அனைத்தும் கவிழ்த்து தரையில் கொட்டப்பட்டன. ஊசி அங்கு இல்லை. பகுதி 4. ஆம்ஸ்ட்ராங் மூர்க்கமானார். யாரோ இதிலிருந்து எடுத்திருக்கணும். அறையில் அமைதி நிலை கொண்டது. ஜன்னலில் முதுகு சாய்த்தபடி நின்று கொண்டிருந்தார் ஆம்ஸ்ட்ராங். 4 ஜோடி கண்கள் அவர் மீது பதிந்து கிடந்தன. சந்தேகமற்ற குற்றம் சுமத்தி வார்கிரேவ், வேரா என்று திருப்பி திருப்பி பார்த்தார் டாக்டர்.
உதவிக்கு கைத்தர ஆளின்றி சுரத்தின்றி. எஸ், நான் சொல்றேன், அதை யாரோ தான் எடுத்துக்கிட்டு போயிருக்கணும். எடுத்திருக்காங்க என புலம்பினார் ஆம்ஸ்ட்ராங். புளோர் லாம்பர்ட்டை பார்க்க அவனும் அப்படியே செய்தான். ஜட்ஜி தான் பேச ஆரம்பித்தார். இந்த அறையில் நாம் 5 பேர் இருக்கோம். இதில் ஒருவர் கொலைகாரன், தப்பிப்பற்ற கொடூரமான அபாய நிலையில் இருக்கோம். எதையாவது செஞ்சாகணும். இங்கிருக்கும் ஒன்றும் அறியாத நம்மை பாதுகாக்க ஒரு கேள்வி. டாக்டர், உங்ககிட்ட வேற என்ன மருந்தெல்லாம் கைவசம் இருக்கு? ஆம்ஸ்ட்ராங் மறுபதில் தந்தார். ஒரு சின்ன மருந்து பெட்டி கொண்டு வந்திருக்கேன். அதை நீங்கள் திறந்து பார்த்துக்கலாம். சில தூக்க மாத்திரைங்க கிடைக்கும். ட்ரையோனல், சல்ஃபோனல், இந்த மாதிரி கூடவே ஒரு பாக்கெட் புரோமைட், சோடா பைகார்பனேட், ஆஸ்பிரின், இதெல்லாம் இருக்குது. வேறு எதுவும் கிடையாது. என்கிட்ட எந்த வகை சைனாய்டும் இல்லை. என்கிட்டையும் சில தூக்க மாத்திரைங்க இருக்கு என்றார் ஜட்ஜு. சல்ஃபோனல் வகைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மருந்துகளை தேவையான அளவை விட அதிகமாக கொடுத்தா உயிருக்கே ஆபத்து விளைந்து விடும். பிலிப், உங்ககிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கு, வச்சிருந்தா என்ன? ஜட்ஜ் இதற்கு பதில் தராது. இவ்வளோதான் என தொடர்ந்தார். டாக்டருடைய மருந்து எனது தூக்க மருந்து, துப்பாக்கி, மேலும் இது போன்ற மருந்து ஆயுதம் எல்லாவற்றையும் இப்போ ஒரு சேர சேகரிக்கணும். பாதுகாப்பான ஒரு இடத்தில் அத்தனையும் கொண்டு போய் வச்சிடணும். இதை செஞ்சு முடிச்ச உடனேயே நம்மளை ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்திக்கணும். சுய உடல் பரிசோதனை மற்றும் நம் உடைமைகளின் பரிசோதனை. பிலிப் கத்தினான். என் துப்பாக்கியை தூக்கி உங்க கையில கொடுத்துட்டா என்ன மாதிரியான ஒரு முழு தேங்காய் மடையன் இருக்கவே முடியாது. வார்கிரேவ் கராராய் சொன்னார். லாம்பர்ட், நீங்க கட்டுமஸ்தான உடம்பை உரம் போட்டு வளர்த்து வச்சுக்கிற இளைய பலசாலி. ஆனா முன்னாள் இன்ஸ்பெக்டர் புளோரும் உங்களுக்கு கொஞ்சமும் குறைஞ்சவர் இல்லை. வயசாயிருந்தாலும் அவர் இன்னொரு பயில்வான். உங்க 2 பேரையும் மோதவிட்டா என்ன மாதிரி முடிவு வரும்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இறுதி வரை புளோருக்கு உதவியா இருப்பவர் நான், டாக்டர் மற்றும் செல்வி வேரா. நாம இருக்கும் இந்த சூழ்நிலையில் எங்களுடைய இந்த முடிவை எதிர்த்து நிற்கத்தான் போறேன்னு நீங்க ஒரு முடிவு எடுத்தா அதனால விளையப்போகும் பாதக விளைவுகள் எப்படிலாம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நான் நினைக்கிறேன். லாம்பர்ட் தலையை சட்டென தொங்க போட்டு கொண்டான். அவன் பற்கள் வெளியே தெரிய அவனிடம் நரி உருமல் விளைந்தது. வேறென்ன பண்றது என்றான் வெறுப்பாய். யாருக்கிட்ட என்னென்ன இருக்குன்னு தான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களே, இனி எங்கே மறைக்க? ஒப்புக்கொண்டு தலையசைச்சார் ஜஸ்டிஸ். புத்திசாலி. எங்கே உங்களுடைய ரிவால்வர்? என் படுக்கையோட இருக்கிற சின்ன மேஜைக்குள்ள இருக்கு. நல்லது, போய் கொண்டு வரேன். நாங்களும் உங்க கூட வர வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் நரித்தனமாய் கூடியிருந்த சிரிப்பு உதட்டில் சுழிய பிலிப் சொன்னான். சந்தேக பேய். நீங்க. வெளிவராண்டவள் நடந்து லாம்பர்ட்டின் அறைக்கு அனைவரும் போனார்கள். கட்டிலின் தலைமாட்டில் இணைக்கப்பட்டு அமைந்திருந்த அந்த சிறு மேஜையை அகலமாய் தப்பிடி வைத்து வேகமாக அடைந்த பிலிப் அதன் மேல் தட்டினை பிடித்து இழுத்து திறந்தான். பிறகு விக்கித்து அப்படியே சுழன்று திரும்பினான் அவன். கட்டில் மேஜையில் இழுக்கப்பட்ட தட்டு காலியாய் இருந்தது. பகுதி 5. இப்போ சந்தோஷந்தானே என்றான் அவன். தோல் உரிக்கப்படும் கோழி போல தோல் வரை உடைகள் உருவப்பட்டு அவனும் அவனது அறையும் ஏனைய 3 ஆடவரால் அதிக கவனமாய் அலசப்பட்டன. வேரா வெளியே வராண்டாவில் இருந்தார். இத்தேடுதல் ஏனைய ஆண்களிடமும் முறையாய் நிறைவேற்றப்பட்டது. வரிசை கிரமா, ஆம்ஸ்ட்ராங், வார்கிரேவ் மற்றும் புளோர் ஆகிய 3வரும் பரிசோதனைக்கு தங்களை ஒப்படைத்தனர். புளோரின் அறையிலிருந்து வெளியே வந்த 4வரும்
வராண்டாவில் இருந்த வேராவை நெருங்கினர். அப்பொழுது பேசியது ஜட்ஜ். இதில் எந்தவித விதிவிலக்கும் செய்வதற்கில்லைன்னு உங்களுக்கே தெரியணும் வேரா. அந்த ரிவால்வர் கண்டுபிடிக்கப்படணும். உங்க கிட்ட குளியல் அறை உடை ஒன்று இருக்கணும்னு நம்புறேன். வேரா ஒப்புக்கொண்டார். அப்படின்னா உங்க அறைக்கு போய் அதை போட்டுக்கிட்டு இங்கே எங்களிடம் வரும்படி கேட்கிறேன். வேரா அவரது அறைக்குள் போனார். கதவை மூடிக்கொண்டார். ஒரு நிமிடத்தில் திரும்பி வந்த அவர் உடலோடு ஒட்டிக்கொண்டு உறவாடும் பட்டினாலான குளியல் உடை உடுத்திருந்தார். வார்கிரேவ் சரியென ஒற்றுக்கொண்டு தலையசைத்தார். தேங்க்யூ மிஸ் வேரா. இப்போ நீங்க கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்தா உங்க அறையும் முழுக்க தேடிட்டு வரோம். அவர்கள் திரும்பி வரும் வரை பொறுமையுடன் அந்த நீச்சல் உடையை மாட்டிக்கொண்டு காத்திருந்தார் வேரா. பிறகு அவர் உள்ளே போனார். பழைய உடைக்கு மாறினார். ஏனையவர்கள் காத்திருந்த வராண்டாவுக்கு வந்து சேர்ந்தார். இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு என்றார் ஜட்ஜ். நம் 5 பேரின் கட்டுப்பாட்டில் வேறு எந்த ஆயுதமோ அல்லது மருந்து வகைகளோ கிடையாது. நிம்மதி தரும் ஒரு விஷயம். இனி மருந்து எல்லாத்தையும் ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் வைப்போம். துணி துவைக்கும் சமையலறையை ஒட்டி ஒரு பகுதியில் ஒரு சின்ன அலமாரி இருக்குன்னு நினைக்கிறேன்ல. அதெல்லாம் இருக்கட்டும் என்று சட்டென பாய்ந்தார் புளோர். அந்த சாவியை வச்சுக்க போறது யாரு என்றார். நீங்க இல்ல. ஜஸ்டிஸ் வார்கிரேவ் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் துணி துவைக்கும் பகுதி நோக்கி படியிறங்கினார். மற்றவர்கள் பின்தொடர்ந்தனர். தட்டுகளையும் கரண்டிகளையும் வைப்பதற்கு ஏதுவாக ஒரு பெரிய அளவு பெட்டி போன்ற அலமாரி இருந்தது. ஜட்ஜின் கட்டளைப்படி வகை வகையாயிருந்த மருந்துகள் அத்தனையும் இதற்குள் வைக்கப்பட்டு பூட்டப்பட்டன. அருகிலேயே பெரிய பீரோ ஒன்று இருந்தது. பல பீங்கான் கண்ணாடி வகையறாக்களை பத்திரமாக வைக்க ஜட்ஜின் கட்டளைப்படியே அதற்குள் அந்த சின்ன அலமாரி தூக்கி வைக்கப்பட்டு மற்றொரு பூட்டால் பீரோ பூட்டப்பட்டது. பிறகு சிறு அலமாரியின் சாவியை பிலிப் லாம்பர்டிடம், பெரிய பீரோவின் சாவியை புளோரிடமும் அளித்தார். ஜட்ஜ் பிறகு சொன்னார், நீங்க 2 பேரும் தான் பலசாலிகள். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் சாவியை அபகரிப்பது என்பது உங்க 2 பேருக்குள்ளேயும் நடக்காது. அப்படி செய்ய எங்க 3 பேராலையும் சர்வ நிச்சயமா முடியாது. பீரோவை உடைப்பதோ இல்ல அந்த சின்ன அலமாரியை உடைப்பதோ என்ன நடக்குதுன்னு உள்ளேன்னு சந்தேகத்தை கிளப்பாம துளி சத்தமும் கேட்காம செய்ய முடியாத வேலை. சற்று நிறுத்திவிட்டு தொடர்ந்தார். இத்தனையும் செஞ்சு நம் மனசை பிசைஞ்சிக்கிட்டு இருக்கிற இன்னொரு பிரச்சனை நம்ம முன்னாடி இருக்கு. லாம்பர்ட்டுடைய ரிவால்வருக்கு என்னதான் ஆயிற்று? அதனுடைய சொந்தக்காரர் ஒருத்தருக்கு தான் அதை பத்தின ஆருடம் தெரியும் என்பது போ என் கருத்து என்றார் புளோர். ஒரு பல்லு தங்காது வாயில என்று பாய்ந்தான் பிலிப். வெளிரி போன முகத்தோடு, அது என்கிட்ட இருந்து திருடப்பட்டிருக்குன்னு சொல்றேன், காதுல விழல? வார்கிரேவ் கேட்டார். அதை நீங்க கடைசியா எப்போ பார்த்தீங்க? நேற்றிரவு நான் தூங்கும்போது அது அந்த தட்டுக்குள்ளே தான் இருந்தது. ஏதாவது எதிர்பாராம நடந்ததுன்னா உபயோகிக்கத்தான் தயாரா? ஜட்ஜ் ஒப்புதலாய் தலையசைத்தார். அப்படின்னா அது இன்னைக்கு காலையில ரோஜர்ஸை தேடிக்கிட்டு அலைஞ்ச குழப்பத்தின் நடுவில் அல்லது அவனுடைய பிரேதம் கண்டுபிடிக்கப்பட்ட நேரத்துல தான் எடுக்கப்பட்டிருக்கணும். வீட்டை சுத்தி தான் அது எங்கேயாவது மறைச்சு வைக்கப்பட்டிருக்கணும். நாம தேடியாகணும் என்றார் வேரா. ஜட்ஜின் வலது ஆட்காட்டி விரலால் அவரது கன்னத்தை தட்டியபடியே இருந்தார். அந்த தேடுதல் வாயிலா ஏதாவது நமக்கு கிடைக்குமா என்பது சந்தேகமே. அதை ஒளிச்சு வைக்க நம்முடைய கொலைகாரனுக்கு அதிகப்படியான அவகாசம் கையில இருந்திருக்கு. அந்த ரிவால்வரை அத்தனை சுலபமா கண்டுபிடிக்க முடியாதுமா? புளோர் சிறு உத்வேகத்துடன், எனக்கு அந்த ரிவால்வர் எங்கே இருக்கணும்னு வேணும்னா தெரியாம இருக்கலாம், ஆனா என்று விட்டு, அந்த இன்னொன்று எங்கே இருக்குன்னு இப்போ எனக்கு தெரியும். பந்தயம் கட்டுறேன் என்றார். சிரஞ்சி ஊசி. பின்னாடியே வாங்க. வாசற்கதவை திறந்து கொண்டு வீட்டை சுற்றி
வேகமாய் நடந்தார் அவர். சமையலறை ஜன்னலிருந்து சிறு தொலைவில் அந்த சிரஞ்சி அவருக்கு கிடைத்தது. அதற்கு பக்கத்திலேயே நொறுக்கப்பட்டிருந்த ஒரு சைனா பீங்கான் சிப்பாய் பொம்மையும் 5வது உடைந்த சிப்பாய். இங்கே தவிர வேறெங்கே இருந்துவிட முடியும் என்று திருப்திகரமான தொனியில் சொன்னார் முன்னாள் இன்ஸ்பெக்டர். அவங்கள கொன்னதும் ஜன்னலை திறந்திருக்கான், ஊசியே தூக்கி வீசியிருக்கான். பிறகு சாப்பாட்டு மேசையிலிருந்து ஒரு பீங்கான் சிப்பாயை உருவி அதை உடைச்சி ஊசிக்கு பின்னாலேயே எரிஞ்சிருக்கான். ஊசியில எவ்வித ரேகையும் இல்லை, தடமும் இல்லை. இது ஜாக்கிரதையாக துடைக்கப்பட்டிருந்தது. இனி அந்த ரிவால்வரை தேடுவோம் என்றார் பேரா தீர்மானமாய். முக்கியமா என அங்கீகரித்த ஜட்ஜ், ஆனா அதை பண்ணும்போது பிரிஞ்சிடாம நாம ஒன்னாவே இருக்கணும். எப்பவுமே கவனம் இருக்கட்டும். நாம தனியாளா கொலைகாரனுக்கு அவனுடைய வாய்ப்பு அட்டகாசமா கிடைச்சிடும். மொட்டை மாடி சிறு அறை முதல் வாசல் கதவு வரை வீட்டை அலசி போட்டு தேடினர். நல்ல முடிவு விளையவில்லை. இன்னும் அந்த துப்பாக்கி காணவில்லை.